2026 ரிப்போர்ட் படி பார்த்தா பூமியில மனிதர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 8.3 பில்லியன் அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதாவது 830 கோடி மனிதர்கள் பூமியில இருக்கிறாங்க. இவ்வளவு மனிதர்களையும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஹோம்னு அழைக்கப்படுற மார்ஸ் பிளானட்டான செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால அனுப்பி வைக்க முடியுமா? அப்படி அனுப்பி வைக்கிறதுல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி பார்த்தா என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? அப்படி அந்த சிக்கல்கள் எல்லாம் கடந்து செவ்வாய் கிரகத்துல அவ்வளவு மனிதர்களையும் கொண்டு போய் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கும்? இந்த கேள்விகள் அப்படிங்கிறது உங்க மனசுல வினோதமான ஒன்றாவும் சாத்தியமே இல்லாத விஷயம், நடக்க முடியாத ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்க டைம் வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இன்னைக்கு இது பாசிபிள் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஃபியூச்சர்ல இது பாசிபிள் ஆகலாம்ல. இன்னைக்கான வீடியோல இந்த ஒரு வித்தியாசமான இமேஜினேஷனை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்புங்க, மார்ஸ் பிளானட்ல முதல் நாளே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். மார்ஸ் பிளானட், செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் அந்த கிரகத்தோடைய பேரை சொன்னாலே ஸ்பேஸ் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நீங்களும் அதே நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் கிரகம் அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எதிர்கால வீடு அப்படின்னு பல சயின்டிஸ்டுகளால் மட்டுமல்லாமல் உலகத்தோடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அப்படிங்கிற அவரும் சொல்லிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் நான் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காரு. அதனாலேயே இந்த செவ்வாய் கிரகம் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுல பல பேருக்கு பல ஆர்வங்கள் உண்டு. அதுக்காக பூமியை விட செவ்வாய் கிரகம் பெருசா இருக்கு, அதனாலதான் எதிர்காலத்தோடைய வீடுன்னு அதை சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள பல பேர் அப்படித்தான் நம்பிட்டு இருப்பீங்க. பட் உண்மையிலேயே நம்மளுடைய செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது எர்த்தோட ஸ்மால் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதை உங்களுக்கு நம்பர்ஸ்ல சொன்னா உங்களுக்கு எளிமையா புரியும் நினைக்கிறேன். பூமியுடைய டயாமீட்டர், அதாவது விட்டம் அப்படிங்கிறது 12,742 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதா இருக்கு. ஆனா அதுவே அந்த பக்கம் செவ்வாய் கிரகத்தோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 6,779 கிலோமீட்டர் அப்படிங்கிற சைஸ்ல தான் இருக்கு. ஸோ பூமியோட கம்பேர் பண்ணா எர்த்தோட பாதி சைஸ் தான் மார்ஸ் பிளானட். எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா மார்ஸ் பிளானட்ல கிராவிட்டி அப்படிங்கிறது பூமியை விட கம்மி தான். கிட்டத்தட்ட 38% பூமியோட கிராவிட்டியில அந்த மார்ஸ் பிளானட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பூமியில வந்து ஒரு 70 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதரா இருக்கிறீங்க அப்படின்னா மார்ஸ் பிளானட்ல உங்களோட எடை அப்படிங்கிறது ஒரு 25 to 26 கிலோ எடை கொண்டவராக தான் நீங்க அங்க இருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸா இந்த மார்ஸ் பிளானட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எர்த்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 16 to 20 டிகிரி செல்சியஸ். ஆனா அந்த பக்கம் மார்ஸ் பிளானட் வந்து பாக்குறதுக்கு தாங்க பாலைவனமே இருக்கு. ஆனா அது கொஞ்சம் குளிரான ஒரு கிரகங்க. கிட்டத்தட்ட -65 டிகிரி செல்சியஸ்ல தான் அங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு அண்டார்டிகால இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு மார்ஸ்ல இருக்கும் போது இருக்கும். மார்ஸ் பிளானட் ஒரு தடவை சூரியனை முழுசா சுத்தி வளர்றதுக்கு, அதாவது மார்ஸ் பிளானட்டோடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமியோட நாட்கள் படி 687 எர்த் டேஸ் அப்படிங்கிற அளவுல இருக்கு. ஸோ பூமியை விட 2 மடங்கு அங்க ஒரு வருஷம் அப்படிங்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது. இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எர்த்துக்கும் மார்ஸுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா மார்ஸுக்கும் எர்த்துக்கும் சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது 2 பிளானட்டோடைய 1 டே ரொட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். அதே மார்ஸ் பிளானட்டோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் 23 நிமிடங்கள் அப்படிங்கிற அளவுல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். கொஞ்சம் தான், ஒரு அரை மணி நேரம் வேணா கூட இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூமி செவ்வாய் கிரகம் ரெண்டுமே சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படி சூரியனை சுற்றி வர்றது மட்டும் இல்லாம ரெண்டுமே வெவ்வேறு விதமான சுற்றுவட்ட பாதையை கொண்டிருக்கு. அதுல அப்பப்போ பூமிக்கு நெருக்கமாகவும் செவ்வாய் கிரகம் வந்துட்டு போகும், கொஞ்சம் லாங்கா தூரத்துல இருந்தும் செவ்வாய் கிரகம் வந்து சூரியனை சுற்றி வரும் பூமியில இருந்து வரும்போது. ஸோ அந்த வகையில பார்க்கல அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 54.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதுவே ஆவரேஜா எர்த்துக்கும் மார்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 225 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ சுருக்கமா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நம்ம ஒரு விண்கலனை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா அங்க அது போய் சேர்றதுக்கு
பூமியோட நாட்கள் படி 7லிருந்து 9 மாதங்கள் எடுத்துக்கும். ஸோ இதுவரைக்கும் செவ்வாய் கிரகத்தை பற்றின பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பூமியில் இருக்கக்கூடிய 8.3 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போக முடியுமா, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அப்படி அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் மனிதர்கள் நம்ம அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் இப்படி என்னதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் சிக்கலே என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய 8.3 பில்லியன் மனிதர்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம்ல, அதுவே மிகப்பெரிய சேலஞ்ச். இதற்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் முதல்ல மார்ஸ் பயணத்தை பத்தின பேசிக்கான சில விஷயங்கள் சொன்னதுல, மார்ஸுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. அப்பப்போ மாறிட்டு இருக்கும், கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும், நெருக்கமாகவும் இருக்கும், தூரமாகவும் இருக்கும், இப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸே ஒரு பெரிய சவால் தான். ஒரு கற்பனைக்கு ஃபிக்ஸடா பூமிக்கும் மார்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸான 225 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அதை வந்து கணக்காக எடுத்துக்கிட்டு நம்ம இங்கிருந்து போகிறதுக்கான முயற்சியை எடுக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு ட்ரிப்புக்கு 100 மனிதர்களை பூமியிலேருந்து அனுப்புறதுக்கு ஒரு ராக்கெட்டை நம்ம ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் அப்படின்னா, பூமியில் இப்போதைக்கு 8.3 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை ட்ரிப்பு போகணும்? ஒரு ட்ரிப்புக்கு 100 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 மில்லியனுக்கும் அதிகமான ட்ரிப் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகும். ஸோ அவ்வளோ வாட்டி ஒவ்வொரு தடவையும் மனிதர்களை அங்கே மார்ஸுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த விண்கலன்களையும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்களையும் நம்ம ரெடி பண்ணணும். ஜஸ்ட் நாட் ஹியூமன்ஸை மட்டும் அங்கே அனுப்ப முடியாது. நம்ம பூமியிலிருந்து தான் வாட்டராக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் சப்ளைன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கையோட ஒவ்வொரு ட்ரிப்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அதன் காரணமாக மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாகவும் மாறலாம். இது ஒரு என்டையர் சோலார் சிஸ்டத்தையே இன்வேல்யூ பண்ணுற ஒரு லாஜிஸ்டிக் ப்ராப்ளமாகவே இது மாறிடும். அப்படி மனிதர்களே அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாலும் நம்மளுக்கு ரெண்டாவது சிக்கல், பூமியிலிருந்து தான் உணவு எடுத்துகிட்டு போகணும், அதாவது ஃபுட் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த உணவு எடுத்துகிட்டு போவதிலையும் சிக்கல் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், பூமியில் தான் உணவு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம ராக்கெட்டில் அள்ளி போட்டு கொண்டு போயிட வேண்டியதானே. அந்த ஃபுட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுல ஒரு பெரிய சேலஞ்சாக ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ பூமியில் ஒரு மனிதன் தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கணும்? கிட்டத்தட்ட 2000 கலோரிஸ் எடுத்துக்கணும். அப்போ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதுக்கு 2000 கலோரிஸ் வேணும்னா 8.3 பில்லியன் பீப்புள் வந்து ஒரு நாளைக்கு தோராயமா குறிப்பாக ஒரு 800 கோடி மக்களே எடுத்துக்கிறதுக்கு ஒரு கலோரிஸ் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 ட்ரில்லியன் கலோரிஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மட்டுமே தேவைப்படும். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியில் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம இங்கேயே விவசாயம் பண்ணி இங்கேயே அறுவடை பண்ணி இங்கேயே நம்ம உருவாக்கி சாப்பிட்றோம். ஆனால் மார்ஸுக்கு நம்ம அள்ளி போட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம எல்லா வருஷத்துக்கும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஃபுட் அப்படிங்கிறது கிடைக்காது, அங்கே உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து கொண்டு தான் போகணும். அதுவே இங்கே பெரிய சிக்கலாக மாறிடும். அவ்வளோ ஃபுட்டை இங்கே உற்பத்தி பண்ணி அதில் அள்ளி போட்டு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் தேவைப்படும், எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பாருங்க. அப்போ ஃபுட்டே அங்கே போகணும்னு நினைக்கிறதுல பெரிய சிக்கலாக தானே மாறுது. வாட்டர் ஃபுட்டு மட்டும் கிடையாது ப்ராப்ளம் செவ்வாய் போறதுல இருக்க சிக்கல்ல. வாட்டர் அப்படிங்கிற தண்ணி கூட நம்ம அங்க போறதுல பெரிய தடையா அமையலாம். நம்ம பூமியில தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா செவ்வாய் கிரகத்தோடைய புகைப்படங்களை பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய சில வீடியோஸ்ல இருக்க கிளிப்பை பார்த்தோம், அது பாலைவனமே இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க தண்ணீர் இருக்காது. நிறைய ரிசர்ச் சம்பந்தமான வீடியோஸும் பார்த்துருக்கீங்க. அங்க தண்ணீர் இருந்ததுக்கான தடயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர தண்ணீர் இருக்குன்னு யாரும் சொல்லல. அப்ப அங்க தண்ணியே இருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் உண்மையிலேயே சயின்ஸ் படி பார்த்தா, ஆய்வு பண்ண ரெக்கார்ட் படி டேட்டாஸ் அடிப்படையில் வச்சு பார்த்தா செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குதுங்க. அங்க ஆறு ஏரி குளம் இட்டு இருந்ததுக்கான தடயங்களை தான் கண்டுபிடிச்சுமே தவிர செவ்வாய் கிரகத்துல தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவியல் முடிவும் அப்படிங்கிறதும் சொல்லவே இல்லை. தண்ணீர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அதுவும் செவ்வாய் கிரகத்தோட போலார் ரீஜியன் துருவ பகுதிகளில் பூமியில இருக்கிற மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல வாட்டர் இல்லாம அங்க ஐஸா உறைஞ்சிருக்கு. ஸோ அந்த தண்ணியை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அதை வந்து லிக்விட் ஃபார்ம்ல மாத்தி அந்த தண்ணீர் ஒன்லி நம்மளுக்கு குடிக்கிறதுக்காக மட்டும் நம்ம அங்கே அதை பயன்படுத்திக்க முடியாது. அந்த தண்ணீர்ல இருந்து நம்ம எனர்ஜியையும் நம்ம உருவாக்கிக்க முடியும். அதே நேரத்தில் அதை நம்ம ஆக்சிஜனாகவும் பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது H2O தானே, அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனை நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம வந்து எனர்ஜிக்காகவும் பயன்படுத்த முடியும். ஸோ செவ்வாய் கிரகத்துக்கு போறதுல தண்ணீர் அப்படிங்கிறது பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் அதுவும் வந்து சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். H2O ஆக்சிஜன் இதை பத்திலாம் பேசும்போது ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா தானே இருக்கும். நம்ம அங்க போகும்போது வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நம்ம செவ்வாய் கிரகத்துல ஃபர்ஸ்ட் டேவே ஃபேஸ் பண்ண போற முதல் பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையே அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான்.
இதுதான் நான் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ செவ்வாய் கிரகத்தில் அந்த முதல் நாளே நம்மளுடைய மிகப்பெரிய சவால் இந்த ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். பூமியில் நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்குது, அதை சுவாசித்து நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிர்களும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் செவ்வாய் கிரகத்தினுடைய அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இல்லை. ஸோ அந்த ஆக்சிஜனையே நம்ம துருவப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகளாக உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம இருந்தால் பிரித்து எடுக்கிற மாதிரி மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் நம்மளால் செவ்வாய் கிரகத்தில் சுற்றி திரியவே முடியாது. அந்த ஸ்பேஸ் சூட்டும் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் நம்மளுக்கு கட்டாயமாக மாறும். அண்ட் 24 மணி நேரமும் அந்த ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் அப்படிங்கிறது ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கிற மாதிரியான சப்ளை கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இங்கேருந்து உருவாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் நம்ம பயன்படுத்திக்காம இருந்தால் தான் ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறத மாற்றி அமைச்சு செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியும். சரி, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மிஷின்ஸ்களை நம்பி தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் செவ்வாய் கிரகத்தில் நம்ம வாழணும் முடிவு எடுத்தால் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மிஷின்ஸ்களை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்படிங்கிறது எந்த சோர்ஸ் மூலமாக நம்ம உற்பத்தி பண்ண முடியும்? நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம பூமியில் தான் நம்ம சோலார் பேனலை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமே, அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் செவ்வாய் கிரகம் நம்மளுக்கு இன்னொரு முகத்தை காட்டுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் அந்த பாலைவனத்தில் அதாவது டெசர்ட் பகுதிகளில் மணல் புயல் அப்படிங்கிற விஷயத்த வந்து நடக்கிறத சில பேர் நேரில் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீடியோஸ் கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் செவ்வாய் கிரகத்தை முழுக்கவே இந்த தூசி புயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டஸ்ட் ஸ்டோம் அப்படிங்கிறது வீசிட்டே இருக்கும். அதுவும் பல மாதங்களுக்கு தொடர்ந்து வீசிட்டே இருக்கும் செவ்வாய் கிரகத்தில். இப்படி பல மாதங்கள் தொடர்ந்து வீசக்கூடிய அந்த புழுதி புயலை தாண்டி ஒரு சோலார் பேனலே நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோலார் பேனல் வந்து அந்த புழுதியால் மொத்தம் கவர் பண்ணப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக சூரிய ஆற்றல் மூலமாக நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுலையும் அதை நம்பி இருக்கக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறதும் செயல்படாமல் போகும். அதை நம்பி இருக்கக்கூடிய நம்மளும் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை, வாட்டரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம பெரிய சிக்கலில் மாட்டி ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கூட மாறிடும் நம்மளோட சூழ்நிலை. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 8.3 பில்லியன் மக்களை நம்ம அங்கே வாழ வைக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தா செவ்வாய் கிரகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் நம்ம அங்கே எங்கேயுமே சுத்த முடியாது. ஸ்பேஸ் சூட்டை கலெக்டர்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் உயிர் உங்கள் கையிலே போன மாதிரி ஆயிரும். ஏன் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் ரேடியேஷனுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பூமியில் ரேடியேஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு காரணம் பூமியோடைய 2 கவசம் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஓசோன் லேயராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூமியோட அட்மாஸ்பியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேக்னெட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே பூமிக்குள்ளே அந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தை பெருசு அளவில் வந்து பாதிக்க விடாமல் உயிர்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் அட்மாஸ்பியர் பூமியில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் கிடையாது. ரொம்ப மைல்டாக சின்ன லேயராக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் இருக்குது. அண்ட் பூமிக்கு இருக்கிற மாதிரி மேக்னெட் ஃபீல்டு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் இல்லை. ஸோ அந்த மேக்னெட் ஃபீல்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இந்த மாதிரி எல்லாமே பூமியை விட வித்தியாசமாகவும் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அங்கே டைரெக்டாக சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த யூரேஸ் மாதிரியான கதிர்கள் உள்ளே வரும். அப்படி உள்ளே வரும்போது நம்ம ஸ்பேஸ் சூட்டை கழட்டு காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போகிறது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் இந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தினாலே நம்ம கேன்சர் வந்து செத்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் அந்த ரேடியேஷன். ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின், இப்படி எல்லா விஷயங்களையும் சமாளித்து நம்ம செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பூமியில் ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி நம்ம 8.3 பில்லியன் மக்களையும் கொண்டு போய் அங்கே இறக்கிட்டோம் அப்படின்னா எர்த்தோடைய நிலைமை அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டினும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதர்கள் இல்லாத பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனிதன் மார்ஸுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பாசிபிள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை மனிதன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான முடிவே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லைனா அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐக்கான் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் சம்மந்தமான வீடியோ சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அட்வான்ஸான வீடியோஸ், கிவ்அவே ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் கூட லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்து விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர். பை பாய்.